நான் வந்து பேசிக்கா காங்கிரஸ் இல்ல டிஎம்கேவோட ஆதரவான அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா சில விஷயத்துல அவங்க பாயிண்ட் கரெக்டா தெரியுது. சில விஷயத்துல நமக்கு முரண் இருக்கு. இல்ல வேற எந்த கட்சிக்கோ ஆதரவான அப்படின்னு பாத்தீங்கன்னா எதையும் சரியா முடிவெடுக்க முடியல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மனநிலை இருப்பாங்க இல்லையா? நம்ம யாருக்கு தான் ஆதரவு சொல்றது அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் நானே. ஆனா நான் எந்த கட்சிக்கு எதிரானவன் அப்படின்னு ரொம்ப தெளிவா இருக்கேன். பிஜேபி இல்ல அதை சார்ந்த ஐடியாலஜி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் இயக்கங்களுக்கும் நான் கண்டிப்பா எதிரானவனா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இதை. நான் வந்து பிஃபோர் எலெக்ஷன் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு கமெண்ட் தான் இந்த கமெண்ட். இதோட என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா உன்னையெல்லாம் பேச விட மாட்டோம், நீ வந்து பேசவே முடியாது, உன்னை என்ன வேணாலும் பண்ணிடுவோம் இப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் அவரு சொல்ல வந்திருக்காரு. சரி, இது காமன் தானப்பா, எல்லா கட்சியுமே வந்து அதற்கு எதிரான ஒரு அரசியலை பேசும்போது நாங்க ஆட்சி வந்தப்போ வச்சுக்கிறேன்ற மாதிரி சொல்றதுன்றது அது சரியோ தப்போ, ஆனா அது காமன் தானே. அது வந்து காங்கிரஸ் கூட தான் சொல்லியிருக்கோம், டிஎம்பி கூட தான் சொல்லியிருக்கோம், ஏன்னா இது மட்டுமா சொல்லு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை நீங்க சொல்லலாம். ஆனா இந்த கமெண்ட்ன்றது நான் வந்து மோடியை எதிர்த்தோ இல்ல பிஜேபி எதிர்த்தோ பேசக்கூடிய வீடியோக்கு வந்த கமெண்ட் கிடையாது. இல்ல காங்கிரஸ் ஆதரவா டிஎம்கே ஆதரவா எதுவும் பேசியிருக்கேன்னா அந்த வீடியோக்கு வந்த கமெண்ட் அதுவும் கிடையாது. இந்த கமெண்ட் அப்படின்றது நான் வந்து சினிமால இருக்கக்கூடிய ஜாதி ரீதியான பிரச்சனைகள், இதுக்கு முன்னாடி வந்து பலவிதமா எப்படிலாம் சினிமால ஜாதி விஷயத்த நார்மலைஸ் பண்ணி காமிச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த ரொம்ப எளிமையா அண்ட் ரொம்ப எந்த ஹேட்ரடுமே இல்லாம நார்மலா ஒரு டிஸ்கஷனா பேசின ஒரு விஷயத்துல வந்த ஒரு கமெண்ட் தான் இந்த கமெண்ட். ஸோ இதுதான் நமக்கு பிஜேபியோ இல்ல அதை சார்ந்த அடையாளம் கூடிய கட்சிகளையோ இல்ல இயக்கங்களையோ பார்த்து பயத்தை கிரியேட் பண்ணுது. ஸோ அவங்க டைரக்டா சொல்ல வர விஷயங்கள் என்ன அப்படின்னா, நாங்க ஜாதி சார்ந்த வெறிகளையும் ஜாதி சார்ந்த கலவரங்களையும் கிரியேட் பண்ணுவோம் அண்ட் மதம் சார்ந்த கலவரங்களையும் கிரியேட் பண்ணுவோம், இதெல்லாம் நீங்க யாருமே கேட்கக்கூடாது, அப்படி எவனாவது கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கடா செய்கை அப்படின்றது தான் அவங்க சொல்லக்கூடிய விஷயம். அது அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த கமெண்ட். அது ரொம்ப வெளிப்படையாக அவங்க சொல்றாங்க. ஸோ இதனால தான் நானும் சரி என் போன்றவங்களும் சரி எந்த கட்சிக்கு ஆதரவா இருக்கோமோ இல்லையோ ஆனா பிஜேபிக்கு எதிராக இருக்கும், இதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து எப்பயுமே அதுக்கு எதிராக இருக்கிறேன். அண்ட் இப்போ நண்பருக்கு பதில் சொல்லிடுவோம். ஸோ அவருக்கு நான் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க 10 வருஷமா இருந்த போதும் சரி, எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து, எனக்கு அரசியல் புரிதல் ஓரளவு தெரிஞ்சதுலேருந்து நான் இந்த கருத்தெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். இதுக்கப்புறம் நீங்க 10 வருஷம் இருந்தாலும் சரி இல்ல 100 வருஷம் நீங்களே ஆனாலும் சரி, என்னுடைய இந்த ஜாதி ஒழிப்பு சார்ந்த கருத்து இல்ல மதவெறி எதிர்ப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு தான் இருப்போம். ஸோ அது நீங்க இல்ல, உங்களுடைய தாத்தாவோட தாத்தா வந்தாலும் என்னையும் என்னை போன்றவங்களையும் உங்களால தடுக்க முடியாது, மிஞ்சி போனா அழிக்க வேணா முடியும். அதை பத்தி எங்களுக்கு கவலையும் கிடையாது. மகிழ்ச்சி. துப்பாக்கியால தோட்டாவால ஒரு மயிரையும் புடுங்க முடியாது. ஒரு குரல் அடக்கணும்னு நினைச்சீங்கன்னா 1000 குரல் வெடிக்கும்.